ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர்த்து நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். வேதாகமம் முழுவதும் நாம் பார்க்கும்போது தேவன் தம்முடையவர்களையும் தம்முடைய ஜனங்களையும் எங்கேயும் என்றும் எவருக்கும் முன்பாக விட்டு கொடுத்ததே இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு எதிர்வரும் காலங்களிலே வரக்கூடிய துன்பங்களையும் சோதனைகளையும் முன்னறிவித்துவிட்டு, நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் பயப்படவோ கலங்கவோ வேண்டியதில்லை. உங்களை விரோதிக்கிற எந்த மனுஷனும் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்கையும் ஞானத்தையும் எதிர்த்து நிற்க முடியாது என்று உறுதிபட சொல்லி இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் இதே காரியத்தை செய்கிறதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். பல நேரங்களிலும் நீதியின் நிமித்தம் பிற மனிதர்களால் நாம் துன்பப்படுகிறது உண்டு. அவர்கள் பேசுகிறதற்கு என்ன பதிலை நாம் சொல்லுவோம் என்று விடை தெரியாதவர்களாய் திகைத்து போன நேரங்களும் வந்ததுண்டு. இந்த வசனத்தை கருத்தாய் பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு வாக்கும் ஞானமும் கொடுக்கிறவராய் இருக்கின்றார். மற்றொரு வகையில் அதை சொல்லுவோமானால், பிறருக்கு சொல்லும்படி வார்த்தை நம்மிடத்தில் இல்லாத வெறுமை நிலை நம்மில் உண்டாகும் பொழுது தேவன் தம்முடைய வார்த்தையினால் நிறைத்து நம்மை தூக்கி நிறுத்துகின்ற கர்த்தராய் இருக்கின்றார். அதுபோல சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு பேசுகிறதற்குரிய ஞானமும் தேவன் தான் நமக்கு கொடுக்கின்றார். ஆகவே உங்களுக்கு முன்னே மிகப்பெரிய கஷ்டங்களோ சவால்களோ திகைத்து நிற்கக்கூடிய சூழ்நிலைகளோ இருக்குமானால் நீங்கள் எதை குறித்தும் அஞ்ச வேண்டியதில்லை. இந்த வசனத்தை அறிக்கையிட்டு ஜெபியுங்கள். தேவன் தம்முடைய வாக்கையும் ஞானத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நின்று ஜெயிக்க கூடாத அளவுக்கு இவை உங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் மேன்மை அடைவீர்கள். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர். எங்கள் மேல் நீர் எவ்வளவு கரிசனையும் அக்கறையும் உள்ளவராய் இருக்கிறீர். இந்த வசனத்திலிருந்து நாங்கள் அதை கண்டு உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம். நாங்கள் திகைத்து போய் நிற்கின்ற நேரங்களிலெல்லாம் எங்களுக்கு வாக்கும் ஞானமும் கொடுத்து தாங்குகின்ற உம்முடைய மேலான கிருபைக்கு எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எல்லா சூழ்நிலைகளையும் வெற்றி சிறக்க பண்ணி உம்மை துதிக்க பண்ணும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.